வயநாட்டில் பல்வேறு சவால்களுக்கிடையே மீட்பு பணிகளை மேற்கொண்டு வரும் ராணுவ வீரர்களுக்கு பாம்புகளால் புதிய சிக்கல் எழுந்துள்ளது. தெற்காசியாவிலேயே பல்லுயிர் பெருக்கம் அதிகம் நடக்கும் பகுதியாக விளங்குகிறது மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர். குறிப்பாக பெரும்பான்மையான பாம்புகளின் வாழ்விடமாக வயநாடு திகழ்கிறது. உலகின் அதிக விஷமுள்ள பாம்பான ராஜநாகம் உட்பட 59 வகையான பாம்புகள் வயநாடு மலைப்பகுதியில் வாழ்கின்றன. நிலச்சரிவில் சிக்கிய உடல்களை தேடி வெள்ளர்மலை பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுக்கு இந்த பாம்புகள் பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளன. பாம்பை அடிச்சு கொள்ளவும் கூடாது, அட் த சேம் டைம் நம்மளையும் தாக்குற அளவுக்கு நம்ம நடந்துக்க கூடாது. ஸோ நேற்று அப்படி தான் நாங்கள் டீல் பண்ணோம். ஸோ நேற்றே 2-3 பாம்பு இருந்தது. அது நான் வெனமஸ் ஸ்னேக் தான் லக்கலி. பட் இந்த ஏரியா வயநாடு பார்த்தீங்கன்னா கிங் கோப்ராக்கே ஃபேமஸ். இந்த என்டையர் இந்தியாவில் வயநாடு தான் லார்ஜஸ்ட் கிங் கோப்ராஸ் எல்லாம் இருக்குது. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் ஒரு லக் என்னென்னா அது வராது, நம்மக்கிட்ட வராது. அதையும் மீறி மாட்டான் தான் உண்டு. ஏன்னா இங்கேருந்து அடிச்சுட்டு வந்ததுன்னா இந்த மாதிரி இப்போ தோண்ட அதுலேருந்து தான் வருது பாம்புலாம். வானிலை, நில அமைப்பு போன்ற சிக்கல்களுக்கு மத்தியில் பாம்புகளையும் சமாளிக்க வேண்டிய நிலைக்கு மீட்புக் குழுவினர் தள்ளப்பட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல் நவநீத கிருஷ்ணன்.